பலி தந்தாரே. தமது ஒரே மகன் இயேசுவையே தந்தை நமக்காய் பலி தந்தாரே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே இயேசுவே என்வித்து சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே இயேசுவே என்வித்து சிலுவையிலே எனக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. இப்பாதையில் பயணிக்க ஒன்றாய் வந்துள்ள நம்பிக்கைக்குரிய நல்லவர்களே, உங்களை இயேசுவின் இணையற்ற நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். பாதைகள் பாரமாவது உண்டு, கரடுமுரடான பாதையினால் கடினமாகி போவதும் உண்டு. பாரத்தினால் பாதையில் பயணம் களைப்படைவதும் உண்டு. கருவை சுமக்கும் தாய்க்கு குழந்தை பாரமாவது உண்டா? பறக்கும் பறவையின் பயணத்திலே சிறகுகள் சுமையாவது உண்டா? குட்டியை சுமந்து செல்லும் குரங்கு மற்றும் கங்காருவுக்கு பயணம் பாரமாகி போவதுண்டா? மரத்தில் தொங்கும் கனிகள் கிளைக்கு பாரமாகி போவதுண்டா? மனிதன் மட்டும் நம்பிக்கையை இழந்து போவது எதனால்? புலம்பி அழுது தீர்த்து அரட்டுவது எதனால்? அவ நம்பிக்கை கொண்டு தன்னை அழித்து கொள்ள துடிப்பது ஏன்? துணிவு கொண்டு நடந்து சென்று தடம் பதித்து தன் வழியை தரணிக்கு உணர்த்த முன் வராதது ஏன்? கிறிஸ்து தான் நடந்து செல்லும் பாதை பாரமானது என தெரிந்த பின்னரும் இத்துன்பக் கிண்ணம் அகலவில்லை என தெரிந்தும் நம்பிக்கை கொண்டு தனக்கு பாரமான பாதையில் நடந்து தடம் பதித்து தன் வழியை தரணிக்கு நம்பிக்கையின் பாதையாக்கி சென்றது நல்ல மாதிரிகையே. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இதனையே இயேசுவின் பாடுகளின் பாதை உறுதி செய்கின்றது. நாமும் நடப்போம், பாடம் படிப்போம், அறிவோம், அனுபவிப்போம், அறிவிப்போம், புது உலகு படைத்திடுவோம். மக்கள் சீரழிய காரணம் எனும் வீண் பழி தீர்ப்பினை ஏற்றாரே. மக்கள் சீரழிய காரணம் எனும் வீண் பழி தீர்ப்பினை ஏற்றாரே. இயேசுவே என்வித்து சிலுவையிலே எனக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீர்ப்பிற்கு தலை வணங்குகிறார். தவறு செய்யாதனால் அல்ல, நம்பிக்கையினால். தந்தை தான் சொன்னபடியே தன்னை உயிர்ப்பிக்கச் செய்வார் என்ற நம்பிக்கையினால் தீர்ப்பு கேட்க தலைகுனிந்து
கயவர்கள் முன் நிற்கின்றார். தவறாக தன்னை நடத்துகிறார்கள் என்பதை அறிந்திருந்தும் தன்னை இறைச்சித்தத்திற்கு கையளிக்கின்றார். குணம் பெற்று அப்பம் பெற்று உண்ட மக்கள் கத்துகிறார்கள். சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று மெசியாவை காண விரும்பியவர்கள் கூட்டத்திற்கு அஞ்சி கை கழுவிக் கொள்கிறார்கள். நடப்பதெல்லாம் தனக்கெதிராகவே நடக்கிறது என்பது தெரிந்திருந்தும் மனிதர்களை நம்புவதை விட கடவுளை நம்புவது மேலானது என தன்னையே கையளிக்கின்றார். நடப்பது எனக்கெதிராக என்பது தெரிந்தும் இன்று பழி வாங்க துடிக்கின்றேன். எனக்கு ஏன் என கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்கின்றேன். படைத்தவரை நிந்திக்கின்றேன். கடவுளை நம்புவதை விட மனிதர்களை நம்பி இன்று என்னை தொலைக்கின்றேன். என்னுடைய பணம், அறிவு, பலம் செய்துவிடும் என்ற நம்பி இறை நம்பிக்கையை தொலைக்கின்றேன். இறை சித்தம் என்னில் நிறைவேற அனுமதிப்பதில்லையே. இறை நம்பிக்கையில் வளர்வேன். ஜெபம். இறைவா, உம்மை நம்பி நீர் தரும் வாழ்வை நம்பி நடப்பது எல்லாம் நன்மைக்கே. உம்முடைய அனுமதியினாலேயே எல்லாம் நடக்கிறது. உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என வாழ வரம் தாரும் இயேசுவே, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பெருஞ்சுமை சுமந்தோரை அழைத்தவரே, பெருஞ்சுமை சுமந்தோரை அழைத்தவரே, சிலுவையின் கொடுஞ்சுமை சுமந்தாரே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எண்பித்து சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எண்பித்து சிலுவையிலே எனக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீர்ப்பு அளித்தவர்கள் சற்றும் கூச்சம் இல்லாது பாரமான சிலுவையை அவர் தோள் மேல் சுமத்துகின்றார்கள். 3 ஆண்டுகள் அவருடைய குரலை கேட்டவர்கள், செய்த புதுமைகளை பார்த்தவர்கள், அவரை பற்றி அறிந்தவர்கள் பாரமான சிலுவையை தோள் மீது சுமத்துகிறார்கள். அவமானத்தின் சின்னம் அவர் தோள் மீது. இத்தகைய துன்பத்தின் வழியாகத்தான் மீட்பு கொணர வேண்டுமா? இதற்கு நான் தானா கிடைத்தேன்? எனக்கு இது தேவைதானா? இது போன்ற பல கேள்விகளுக்கு மத்தியிலும் சுமத்தப்பட்ட பாரமான சிலுவையை ஏற்றுக்கொள்கின்றார். இன்றைக்கு நான் ஏன் பலியாக வேண்டும்? நான் தான் இவர்களுக்கு கிடைத்தேனா? இவர்கள் நன்றி கொண்டவர்களா? இவர்களுக்காக நான் தியாகம் செய்ய வேண்டுமா என்று கேட்டு பார்த்து பல நேரங்களில் இறை சித்தத்திற்கு பணிய மறுக்கின்றோம். இது எல்லாம் நிரந்தரம் இல்லை. இதனையெல்லாம் ஆண்டவர் மாற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கை நம்மில் இல்லை என்பதுவே உண்மை. இதனை உணர்ந்து நம்மை கையளிப்போம். நான் தான் என்றால்
அது கடவுளால் முன்குறிக்கப்பட்டதே என்பதனை உணர்ந்து நம்மை அர்ப்பணிப்போம். நம்பிக்கையுடனே என்னை கையளிப்பேன். ஜெபம். இறைவா, எனக்கு துணைபுரிய விரைந்து வாரும். நான் தான் உம்மால் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறேன் என்றால் அதனை உணர்ந்து என்னை கையளிக்க எனக்கு வரம் தாரும் இயேசுவே, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவையில் சிறுமை அடைந்த பின்னும் புழுதியில் விழுந்தெழ துணிந்தாரே. சிலுவையில் சிறுமை அடைந்த பின்னும் புழுதியில் விழுந்தெழ துணிந்தாரே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எம்பிட்டு சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எண்டித்து சிலுவையிலே எனக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும் என்று பாடுகின்றோம். உம்முடைய பாதங்கள் எங்களது பாதையில் துணையாக வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆனால் இங்கு எங்களது பாவங்களின் சுமை தாழாமல் நீர் கீழே சாய்ந்தீர் என்பதனை நினைக்கின்றோம். சாய்ந்த நீர் தளர்ச்சி கொள்ளாமல் எழுந்து நடக்க முற்பட்டீர், பயணத்தை தொடர்ந்தீர். அதே பாரத்தோடு சாய்ந்த உமக்கு விழுந்ததோ கசையடிகள்தான். பேதுரு, நானும் நடந்து வர உத்தரவு தாரும் என்றபோது கடலில் நடந்த பேதுரு மூழ்க முற்பட்ட போது கரம் கொடுத்து தூக்கிவிட்ட உமக்கு கரம் கொடுக்க தேர்ந்தெடுத்தவர்களோ உம்மை மெசியாவாக அழைத்தவர்களோ யாரும் இல்லை என்பது வருத்தத்திற்குரியதே. இன்று திருச்சபை தலைகுனிய எங்களது அகம்பாகம் காரணமாக இருக்கின்றது. பாறையின் மீது நீர் கட்டிய திருச்சபையை காத்து வர பொறுப்பேற்ற நாங்கள் எங்களது அகந்தையான செயல்களால் அதனை விழுத்தாட்டுகின்றோம். அகத்திலே நாங்கள் கொண்டுள்ள மேட்டுத்தனமான போக்கும் உயர்வு மனப்பான்மையால் மற்றவர்களை மதிக்காத போக்கும் வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் போற்றும் பண்பினால் இன்று பிறமறை அன்பர்கள் மத்தியில் எதிர்சாட்சியம் கொடுத்து தலைகுனியச் செய்கின்றோம் என்பதனை உணர்ந்து திருந்தச் செய்தரலும். ஜெபம். நம்பிக்கையுடனே எழுந்து பயணத்தை தொடர்ந்தவரே, எங்களது அகத்தில் நாங்கள் கொண்டுள்ள பாவத்தை அகற்றி திருச்சபை அனைவருக்கும் உரியதே என்பதை உணர்த்தி எளியவரும் வறியவரும் ஒடுக்கப்பட்டவரும் திருச்சபையில் நம்பிக்கை கொண்டு பயணிக்க வரம் தாரும் இயேசுவே, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆமென்.
4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எத்தகைய பயணத்திலும் எத்தகைய நண்பர்கள் உடனிருந்தாலும் பெற்றவர்களுக்கு ஈடு பெற்றவர்களே. பெற்றவர்களாலேயே மிக சரியாக புரிந்து உடனிருப்பை கொடுத்து நம்பிக்கையை புதுப்பிக்க முடியும் என்பது உண்மையிலும் உண்மை. அன்னை கன்னிமரி சந்திப்பு இதனையே உணர்த்துகிறது. கூட்டமான கூட்டம், வேடிக்கை பார்க்கும் கூட்டம், ஏளனமாக பேசும் கூட்டம், பரிதாபத்தோடும் கையாலாகாத தன்மையோடும் நிற்கும் கூட்டம், கயவர்களின் கடின இதயத்தோடு மிருகத்தன்மை கொண்டு செயல்படும் கூட்டம். இதன் மத்தியில் பெற்றவளின் சந்திப்பு நம்பிக்கையின் ஒளியினை பாய்ச்சி நிற்கின்றது. மற்றவர்கள் தரும் நம்பிக்கைக்கும் பெற்றவர்கள் தரும் நம்பிக்கைக்கும் பாரதூர வித்தியாசம் உண்டு என்பதனை உணர்ந்தவர்கள் கூறுவார்கள். உணர்வுபூர்வமான நம்பிக்கையை தங்களது குழந்தைகளுக்கு கொடுத்து ஊக்கம் அளிப்பது பெற்றோரின் சிறப்பு. பெற்றோரை பாரமாக நினைக்கும் சமுதாயத்தில் வாழ்வோர் இன்று இதனை உணர்ந்தால் அதுவே அன்னை கன்னிமரிக்கும் நாம் செலுத்தும் மேலான வணக்கமாகும். பெற்றவர்கள் நம்முடன் இருக்கும் வரை எத்தகைய சூழலில் நாம் தொடர்ந்து பயணிக்க முடியும் என்பதை உணர்ந்து பெற்றவர்களை போற்றும் பண்பாளர்களாகவோம். ஜெபம். உமது அன்னையை எங்களுக்கும் அன்னையாக்கினவரே, அன்னையின் சந்திப்பினால் உரம் பெற்று உறுதியடைந்து பயணத்தை தொடர்ந்தீர் என்பதை அறிகின்ற நாங்கள் எங்களது வாழ்வில் பெற்றவர்களை போற்றும் நல்ல பண்பு பெற்று வாழ வரம் தாரும் இயேசுவே, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பலமுறை தவறும் நம் பாவமானதா மறுமுறை இயேசு விழும் நிலையோ. பலமுறை தவறும் நம் பாவமானதா மறுமுறை இயேசு விழும் நிலையோ. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எந்தித்தே சிலுவையிலே, எமக்கான தண்டனை மெய்யாகவே, இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எந்தித்தே சிலுவையிலே, எனக்கான தண்டனை மெய்யாகவே, இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. 5ஆம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்வின் ஓட்டத்தில் நம்பிக்கை தடுமாற்றம் ஏற்படுவது இயல்பே. பயணத்தின் களைப்பாலும் மனதின் காயங்களாலும் சூழலின் தாக்கங்களாலும் நம்பிக்கை சூனியமாய் தெரிவதுண்டு. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வில் இத்தகைய சூழல் வந்து போவதுண்டு. இத்தகைய சூழலில் துணை இருப்பது நட்பே. நல்ல நட்பின் கரம் கிடைக்கும் பொழுது எந்த மனிதனும் தடம் மாறுவதில்லை, தவறி போவதும் இல்லை. இயேசுவுக்கு சிமியோனின் கரம் கிடைத்தது. நட்பின் அற்புத இலக்கணமே இன்பத்தில், வளமையில், மகிழ்வில் மட்டுமல்ல, துன்பத்தில், துயரத்தில், வருத்தத்தில், நோயில் இருக்கும்போது, நம்பிக்கையில் துவண்டு போகும்போது கரம் கொடுப்பதுதான் அற்புதமானது.
அன்பிலே ஆழமானதும் கூட. பாரத்தை பகிர்ந்து கொண்டதால் நண்பனின் உடனிருப்பும் தெம்பும் தெளிவையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் இயேசுவுக்கு தந்தது. நம்முடைய வாழ்வில் பயணத்திலும் நல்ல நண்பர்களாகவும் நல்ல நட்பினை பெற்ற பாக்கியசாலிகளாகவும் வாழ்ந்திடல் வேண்டும். நல்ல நட்பின் கரம் பெற்று ஊக்கம் பெற வேண்டும். தேவையான சூழலில் தேவையில் இருப்போருக்கு உரிய நேரத்தில் கரம் கொடுத்து தாங்கிடவும் வேண்டும். ஜெபம். பேதுருவின் மாமியாருக்கு கரம் கொடுத்து எழுப்பினவரே இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்வில் நட்பின் கரம் பிடித்து நடக்கவும் நட்புக்கு கரம் கொடுத்து நடக்கவும் வரம் தாரும் இயேசுவே, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆறுதல் தந்தவரின் தூகில்தானிலே, ஆறுதல் தந்தவரின் தூகில்தானிலே, இரக்கத்தின் மோகந்தானே பதிப்பித்தாரே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எண்ணித்தின் சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எண்ணித்தின் சிலுவையிலே எனக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. ஆறாம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம்பிக்கை நிலைவாழ்வு தரும் என்பது இறையியல். ஆனால் யதார்த்தத்தை இந்த பாதையில் பார்க்கின்றோம். நம்பிக்கை துணிவை தந்தது. நம்பிக்கை கொண்டவர்கள் கொண்ட கொள்கையில் துணிவினை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் யாருக்கும் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். பேனாமுனைக்கு சக்தி அதிகம் என்பார்கள். இவர்கள் யாருக்கும் அஞ்சுவதில்லை. துப்பாக்கி முனை கூட இவர்களை அச்சமடைய செய்யாது என்பதுதான் வரலாற்றின் வீர வரலாறு. பயணத்தில் எத்தனையோ பேர் உடன் நடந்தாலும், பரிதாபப்பட்டாலும், இரக்கம் கொண்டாலும் இந்த பெண்ணுக்கு கிடைத்த துணிச்சல் அவள் நம்பியவரின் திருமுகத்தை பதிய பெற்றாள் என்பது நாம் அறிந்து கொண்ட உண்மை. நம்பிக்கை நம்மை துணிவு கொள்ள செய்திடல் வேண்டும். அந்த துணிவு நல்லது செய்ய தூண்டும் பொழுது அதற்கான பரிசை நாம் பெற்று மகிழ்வோம் என்பது இங்கு உணர்த்தப்பட்ட உண்மையாகிறது. ஜெபம். இறைவா, நம்பிக்கை கொண்ட மக்கள் நாங்கள் இந்த பயணத்தில் வெறும் பரிதாபப்பட்டு செல்லும் மக்களாக மட்டும் போகாமல் நல்லது செய்யும் துணிச்சலை பெற்றுக்கொள்ள அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவே, உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நமக்கென தனதுயிர் தர துணிந்தும் பிறர் துணை தேடிடும் தளர்வடைந்தார். நமக்கென தனதுயிர்
தர துணிந்தும் பிறர் துணை தேடிடும் தளர்வடைந்தார். தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்விட்டு சிலுவையிலே எனக்கான தண்டனை நீயாகவே. இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்விட்டு சிலுவையிலே எனக்கான தண்டனை நீயாகவே. இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரம் அழுத்த மீண்டும் சாய்ந்தீர் தரையிலே. கயவர்கள் கடும் கோபம் கொள்ள சாட்டையால் அடித்து உதைக்க தள்ளாடியபடியே எழுந்து நடக்க முயன்றீர். அடியின் வேதனை, களைப்பின் சோர்வு, அவமானத்தின் உச்சம் உம்மை நிலைகுலைய செய்தது என்பதுவே உண்மை. உம்முடைய லட்சியமும் நோக்கமும் தெளிவானதால் அதை அடைவதில் நீர் காட்டிய வேகம் உம்மை மீண்டும் எழச் செய்தது. என்ன செய்துவிட முடியும்? இனியும் இதைவிட பெரிய காரியம் செய்துவிட போகிறீர்கள். இதற்கு மேலும் என்ன பெரிய அவமானத்தை தந்துவிட முடியும்? எனவே லட்சியத்தை அடைந்துவிடும் நம்பிக்கை உம்மிலே வேகத்தை ஊட்ட எழுந்தீர், நடந்தீர், பாதையில் பயணத்தை தொடர்ந்தீர். திருச்சபையின் பயணத்திலேயே அழைத்தவர்களாகிய எங்களால் இன்றும் பல அவமானத்தை சந்திப்பதால் சந்தி சிரிக்க செய்கின்றோம். இதனை உணர அறிவைத்தாரும். அவமானத்தை வருவிப்பதால் உம்முடைய பாடுகள் தொடரத்தான் செய்கின்றது. சாதியத்தை பேணி உயர்வு தாழ்வு நிலையை உருவாக்குவது, இத்தனை பேர் இருப்பதால் எங்களுக்கு இத்தனை இடம் வேண்டும் என கொடிபிடிப்பது, ஒருவர் ஒருவருடைய பலவீனத்தை பட்டியலிட்டு பறைசாற்றுவது, மொட்டை கடிதங்கள் மூலம் முதுகெலும்பில்லாதவர்களாக செயலாற்றுவது, இது போன்ற பல காரியங்களால் அவமானத்தை நாங்கள் சார்ந்துள்ள திருச்சபைக்கு வருவித்து வருகின்றோம். ஜெபம். அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து அவமானங்களை வருவிக்காமல் சாட்சியமான செயல்களின் வழி நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அனைவரையும் உம்முடைய அரசில் கொண்டு வந்து சேர்க்க அருள் தாரும் இயேசுவே, அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மகளிரே எனக்காக அழ வேண்டாம். மகளிரே எனக்காக அழ வேண்டாம். உங்கட்கும் பிள்ளைகட்கும் அழுங்களிலே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்விட்டு சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே. இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என்விட்டு சிலுவையிலே எனக்கான தண்டனை நீயாகவே. இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே.
8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒன்றாய் இருப்பார்கள் என்பதில் அடையாளமாக அன்னையர்கள் ஒன்றாய் கூடி பயணத்தில் மணுமகனுக்கு ஆறுதல் கூறுகிறார்கள். ஒன்றாய் இருப்பதில் பலன் ஒருவருக்கொருவர் ஆறுதலாகி விட முடியும். ஒன்றாய் இருப்பது சக்தியானது என்பதை ஒன்றாய் இருப்பவர்கள் உணர்வார்கள். ஆறுதல் பெற முடியாத நிலையில் பலர் இன்று துடிப்பதை பார்க்கின்றோம். பல மனிதர்களின் பரிதாபம் அவர்கள் தனிமையில் தவிப்பது என்பதனை அறிகின்றோம். தங்களுக்கு ஆறுதல் அளிக்க யார் உண்டு என்று அழுது புலம்புவோர் இன்று ஆயிரம். புனித அசிசியார் தனது ஜெபத்தில் கூறுவார், ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் கூறுவது மேலானது. திருத்தூதர் பணியில் கூறுவார், பெறுவதை விட கொடுப்பதே பேருடைமை. நாம் கொடுக்கின்ற போதே பெற்றுக்கொள்கின்றோம். ஆறுதலை ஆள் பார்த்தோ ஆடை பார்த்தோ அல்ல, மாறாக அழுது புலம்பும் அனைவருக்கும் கொடுப்போம். அப்பொழுது நாம் அழும்போது நமது கண்ணீரை துடைக்க கரங்கள் இருக்கும். ஜெபம். இறைவா, வளர்ந்த இந்த உலகில் ஆறுதல் கொடுக்க அவர்களின் ஜாதகம் பார்த்தே நடந்து கொள்ளும் போக்கை மாற்றி தேவையில் இருப்போரை கண்டு அவர்களில் உமது சாயலை கண்டு ஆறுதல் அளிக்க வரம் தாரும் இயேசுவே, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மூன்றாம் முறை மனுமகன் வீழ்ந்தெழுந்தார். இம்முறையும் மூச்சு முட்ட எழுந்து நின்றார். மூன்றாம் முறை மனுமகன் வீழ்ந்தெழுந்தார். இம்முறையும் மூச்சு முட்ட எழுந்து நின்றார். தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எந்திட்டு சிலுவையிலே எமக்கான தண்டனை நீயாகவே. இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எந்திட்டு சிலுவையிலே எனக்கான தண்டனை நீயாகவே. இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவநம்பிக்கையின் உச்சத்திற்கு சென்ற பின்னரும் கூட எழுந்து பயணத்தை தொடர்ந்தீர் என்பதை உணர்கின்றோம். விழுவதும் எழுவதுமாக உம்முடைய பயணம் தொடர்ந்த போதும் பயணத்தை நிறுத்திக் கொள்ள அவநம்பிக்கை ஒரு காரணியாக அமையவில்லை என்பதை உணர்கின்றோம். வாழ்வு அற்புதமானது. அதை கொடுத்தவரிடமே திரும்பி கொடுப்பதுதான் உயர்ந்தது. தன் கடைசி மூச்சை நிறுத்திக் கொள்ள மனிதனுக்கு உரிமை இல்லை என்றும் சாவின் மீது மனிதனுக்கு அதிகாரமே இல்லை என்றும் சபை உரையாளர் தெளிவுபடுத்துகிறாரே. அவநம்பிக்கை கொண்டவர்களே இத்தகைய செயல்களுக்கு உட்படுத்துகிறார்கள் என்பது உண்மையே. நீர் அவநம்பிக்கை கொள்ளாது வாழ்வின் அற்புதமான பழியாக்கி ஒப்பு கொடுத்தீர் என்பதனை மீண்டும் எழுந்து செல்ல முற்பட்டதன் வழியாக கற்றுக் கொடுக்கின்றீர்.
அவநம்பிக்கையின் மக்களாக வாழ்வது என்பது எங்களுக்கு அழகல்ல. அழைக்கப்பட்டவர்கள் தூய ஆவியினால் அபிஷேகம் பெற்றவர்கள் தங்களை அழித்துக் கொள்வது என்பது சிறிதும் ஏற்கத்தக்கதல்ல என்பதை உணர்ந்து, எத்தகைய இடுக்கண் வேளையிலும் எங்களது கடைசி மூச்சை நிறுத்திக் கொள்ள முயற்சிக்காமல் இருக்க முற்பட்ட அறிவை தாரும். ஜெபம். அவநம்பிக்கையை வேறறுத்து நம்பிக்கையை நிலைநாட்ட பயணத்தை தொடர்ந்தவரே, பவுலடிகளாரோடு சேர்ந்து உம்முடைய அன்பில் இருந்து எதுவும் எங்களை பிரிக்க முடியாது என்ற துணிவோடு நீர் குறித்த நேரத்தில் வாழ்வை உமது கரத்திலேயே கொடுத்து மரிக்கும் வரம் தாரும் இயேசுவே, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே. இயேசுவே எண்ணித்தி சிலுவையிலே எனக்கான தண்டனை மெய்யாகவே. இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவமானம் வாழ்விலே மனிதர்கள் சந்திக்கின்ற ஒன்றே. எல்லா மனிதர்களும் இதனை கடந்து சென்றே ஆக வேண்டியிருக்கிறது. வாழ்வின் ஓட்டத்திலே எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு அவமானத்தை சந்தித்தேயாகிறார்கள் என்பதுவே உண்மை. அவமானத்தின் உச்சம் ஆடைகள் களையப்படுவது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இத்தகைய அவமானம் மனிதனாக அவதரித்த இயேசுவின் வாழ்விலே நடந்தேறியதை இங்கு பார்க்கின்றோம். எல்லாம் செய்தவர், அற்புதங்கள் ஆற்றியவர், அதிசயங்கள் செய்தவர் அவமானத்தை ஏற்றுக்கொள்ள என்ன காரணம்? அவரிடம் இருந்த நம்பிக்கையே இதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை அவருக்கு அளித்தது. அவருடைய நம்பிக்கையே இத்தகைய ஏற்பினை தந்தது என்பது உண்மை என்றால் நம்முடைய நம்பிக்கையும் அதுதானே. தந்தை நிலைவாழ்வை அருள்வார் என்பதுதானே. அப்படியென்றால் நாம் வாழ்விலே சந்திக்கின்ற அவமானங்களை எல்லாம் எப்படி பார்க்கின்றோம்? ஏன் இறைவா எனக்கு இது தேவையா எனக்கு என கேட்டு பார்க்காமல் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை கொள்வோம். ஜெபம். அவநம்பிக்கையை வேறறுத்து நம்பிக்கையை நிலைநாட்ட பயணத்தை தொடர்ந்தவரே, பவுலடியாரோடு சேர்ந்து உம்முடைய அன்பில் இருந்து எதுவும் எங்களை பிரிக்க முடியாது என்ற துணிவோடு நீர் குறித்த நேரத்தில் வாழ்வை உமது கரத்திலேயே கொடுத்து மரிக்கும் வரம் தாரும் இயேசுவே, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆசி
சீருடன் வலம் வந்த கரங்கள் கால்கள் ஆணியால் அறைப்பட வழங்கினாரே. ஆசீருடன் வலம் வந்த கரங்கள் கால்கள் ஆணியால் அறைப்பட வழங்கினாரே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எந்தித்தே சிலுவையிலே, எமக்கான தண்டனை நீயாகவே, இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எந்தித்தி சிலுவையிலே, எமக்கான தண்டனை நீயாகவே, இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வலியும் வேதனையும் வந்தவர்கள்தான் தெரியும். விழுகின்ற அறை ஒவ்வொன்றும் உயிரையே பறிப்பது போல அமைகிறது என்பது அதனை பெறுகின்றவராலேயே உணர முடியும். இந்த அறைகள் படுகின்ற அடிகள் எல்லாம் தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற பெற்றாக வேண்டும் என்பதிலேயே கருத்தாய் இருந்தார். காரணம், எல்லோரும் மீட்பு வாழ்வு பெற வேண்டும் என்பதுவே அவருடைய நோக்கமாக இருந்தது. வந்த நோக்கத்தை நிறைவு செய்தால் தந்தை எல்லோருக்கும் அத்தகைய மீட்பை அருள்வார் என்று நம்பினார் இறைமகன். இன்னும் குறைவாக உள்ள பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன் என புனித பவுல் அடிகளார் கூறுவதை இங்கு கவனத்தில் கொள்வது சிறப்பானது. பாடுகள் மனிதகுலம் இருக்கும் வரை தொடரத்தான் செய்யும். அவர் மீது நம்பிக்கை கொள்வதால் பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் ஏற்படக்கூடாது என நினைப்பவர்கள் அவருக்கு ஏற்புடையவராகிவிட முடியாது. காரணம், அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு செல்பவர்களே என் சீடர்கள் என்கிறார். பல வேதனைகள் வழியாக நாம் இறையாட்சிக்கு உட்பட முடியும் என்று பவுலும் பர்னபாவும் கூறி நம்பிக்கையிலே நிலைத்திருக்க ஊக்கப்படுத்தினார்கள் என்று திருத்தூதர் பணியிலே குறிப்பிட்டுள்ளார். நாமும் நம்முடைய வாழ்விலே வழிகளையும் வேதனைகளையும் பெற்று வந்ததாலேயே மற்றவர்களுக்கு நம்பிக்கையோடு ஊக்கம் கொடுத்திட முடியும். ஜெபம். இறைவா, வேதனைகளை நீரே ஏற்று அதனாலே வரும் கண்ணீரை அறிந்ததால் உம்மால் பிறரின் கண்ணீரை அறிந்து கொள்ள முடிந்தது. நாங்களும் வாழ்வில் வரும் சிலுவைகளை ஏற்று பக்குவப்பட அருள்தாரும் இயேசுவே, அருள்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அனைவருக்கும் உயிர் தர வந்தவரவர், அனைவருக்கும் உயிர் தர வந்தவரவர், சிலுவையில் தனது
12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரணம் என்பது மண்ணிலே மடிவதாக இருந்தாலும் விண்ணகத்திற்கு அது பிறப்பே என்பதுவே நம்முடைய நம்பிக்கை. உயிர்ப்பித்து அற்புதம் செய்தவருக்கு இது தெரியாதது இல்லை. அவரும் இதனை அறிந்து தன் உயிரை தந்தையின் கையில் ஒப்புவித்து தலை சாய்க்கின்றார் என்பதனை அறிகின்றோம். தன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று அறிந்திருக்கிறார். காரணம், நம்பிக்கை கொண்டதால் தான் எத்தனை விதத்தில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதனை வாழ்வில் உணர்ந்தவர். தந்தை தான் சொன்னதை நிறைவேற்றுவார் என்பதை வாழ்விலே அறிந்திருந்தார். கோதுமை மணி மண்ணில் மடிந்தாலே அது மிகுந்த பலனை கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து போதிக்கவும் செய்தார். மடிவது மண்ணுலக பார்வையில் தோல்வி என்றாலும் நம்பிக்கையின் ஒளியில் வாழ்வு பெற்றதாகும். நம்பிக்கையின் ஒளியில் வாழ்வு பெறுவதாகும் என்பதனை உணர்ந்து தன் வாழ்வின் உயிரை ஒப்புவிக்கின்றார். நம்மையும் வாழ்விலே பல நன்மைகளால் நிரப்பினவர், சொன்னதை நிறைவேற்றி தந்து நம்மை மகிழ்வித்தவர், மறுவுலக வாழ்வின் பரிசை தருவார் என்ற நம்பிக்கையில் மடிவதற்கு எப்போதும் ஆயத்தமாவோம். மரித்தவர்களுக்கு மகிழ்வுடனே பிரியா விடை கொடுப்போம். இந்த ஆத்துமாக்கள் இறை ஒளியில் அமைதி காணட்டும். ஜெபம். வாக்கு மாறாத தெய்வமே இறைவா, உம்மிலே மரிப்பவர்கள் உம்மோடு உயிர்த்து வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை எம்மிலே வளரச் செய்தருளும். இயேசுவே வளரச் செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உயிர்ப்பும் உயிரும் வாழ்வும் அவர், அன்னை மடி மீதினில் சடலமானார். உயிர்ப்பும் உயிரும் வாழ்வும் அவர், அன்னை மடி மீதினில் சடலமானார். தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எந்தித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எந்தித்தி சிலுவையிலே எனக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. 13ஆம் நிலை. இயேசு அன்னையின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம்பிக்கையின் வேர் எப்பொழுதும் தாயின் வழி கிடைப்பதுவே. தாய் நம்பிக்கை கொண்டவளாக இருந்தாலும் பாலூட்டி வளர்க்கும் தன் மக்களுக்கு நம்பிக்கையூட்டி வளர்க்கிறாள் என்பதுவே உண்மை. அன்னை மரி நம்பிக்கை கொண்டாள், கன்னி கருத்தாங்குவாள் என்பது சொல்லப்பட்ட வாக்கு. அது தன்னிலே நிறைவுற்றது என்பதற்கு அன்னையே சாட்சி. பலவற்றை அன்னையினால் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலும் வாக்கு நிறைவேறும், மனுக்குள்ளம் மீட்படையும் என்பதனை நம்பினார்கள். தந்தை தான் சொன்னதை நிறைவேற்றி தருவார் என்பதனை நம்பினார்கள். எனவே தன் மகனின் பயணத்திலே உடன் நடந்தார்கள். தாங்க முடியாத, சொல்ல இயலாத வியாகுலத்திலும் மனதினை உறுதிப்படுத்தி கொண்டு இறந்த தன் மகனை மடி சுமக்கின்றார்கள். புனித பவுலடியாரும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்பது என்னுடைய துணிவு என்றார்.
வியாகுலங்கள் வருத்தங்கள் வந்து போகும். ஆனால் அவருடைய நிலையான அன்பிற்குண்டோ அடைக்கும் தாழ் என்பதனை நாம் அறிந்திடச் செய்கின்றார்கள். ஜெபம். இறைவா, வளரும் தலைமுறையினருக்கு நம்பிக்கை ஊட்டவும், நாங்கள் பெற்ற நம்பிக்கையிலே வளர்ந்திடவும், அவரது அன்பு வியாகுலங்களிலிருந்து விடுவிக்கும் என்ற உறுதியினை பெற்றுக்கொள்ள அருள் தாரும் இயேசுவே, அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நம்மை மிக்க தெய்வம் தன்மை விட்டு வந்தவர். நம்மை மிக்க தெய்வம் தன்மை விட்டு வந்தவர். வந்த எங்கும் இரவலை கல்லறை கொண்டார். தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என் சிலுவையிலே எமக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே என் சிலுவையிலே எனக்கான தண்டனை மெய்யாகவே இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நிறைவேறச் செய்கிறவர் படைத்தவர் என்பதுவே உண்மை. அதுவே நம்முடைய நம்பிக்கையும் கூட. நாம் உலர்ந்து போவோம், உதிர்ந்து போவோம் என்பது மனித வாழ்வு சொல்லும் பாடம். ஆனால் காலம் வரும்பொழுது உலர்ந்த எலும்புகளும் உயிர் பெற்று எழும் என்கிறது வேதம். அதே போல வலு குறைந்த பகுதிகளில் அவருடைய வல்லமை சிறந்தோங்கச் செய்து கழுகுகளைப் போல பறக்கவும் மான்களைப் போல துள்ளவும் செய்வார் என்கிறது வேதம். துயில் கொள்கிறார் கல்லறையில். இது இருள் ஆட்சி செய்யும் நேரம், இருளின் காலம். தன்னை அமைதியாக துயில் கொள்ள அனுமதிக்கின்றார். நன்றாக தெரியும் இந்த காலம் 3 நாட்கள் என்பது. அவரை மாட்சிப்படுத்தும் காலம் வரும் வரை காத்திருப்பது அவசியமானது. இந்த காலம் தான் அமைதியில் துயில் கொள்வது அவசியமானது என்பதனை ஏற்றுக்கொள்கின்றார். நம்மை மறைத்து கொள்ளும் காலம் இருக்குமாயின் நம்மை மறைத்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதனை இந்த நிலை நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. கோபம் உச்சத்தில் உள்ள காலத்தில் உங்களை சற்றே மறைத்து கொள்ளுங்கள் என்கிறார் எசையா. இதுபோல காலத்திற்கு ஏற்ப கடவுளின் திருவுளம் அறிந்து நடந்து கொள்வது அவசியமானது. எந்த காலமும் நிரந்தரம் இல்லை என்பதுவே உண்மை. எந்த காலமானாலும் அந்த காலத்தை மாற்றி அமைக்க படைத்தவரால் கூடும் என்ற நம்பிக்கை வேண்டும். காரணம், அவர் காலத்தை வென்றவர். ஜெபம். இறைவா, எல்லா காலங்களும் உமக்கு கட்டுப்பட்டதே என்பதை நம்பி நடப்பவைகளை நல்லதாகவே எண்ணி ஏற்றுக்கொள்ள வரம் தாரும் இயேசுவே, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.
வெறுமையில் அகிலமும் படைத்தாளும் தந்தை தன் அன்பின் முகம் இயேசுவை உயிர்ப்பித்தாரே. வெறுமையில் அகிலமும் படைத்தாளும் தந்தை தன் அன்பின் முகம் இயேசுவை உயிர்ப்பித்தாரே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே உம்மித்தி சிலுவையிலே எமக்கான தண்டனை நீயாகவே, இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. தந்தையின் இரக்கத்தின் திருமுகமே, இயேசுவே எண்ணித்தி சிலுவையிலே எனக்கான தண்டனை நீயாகவே, இயேசுவே உம்மேல் விழுந்ததுவே. 15ஆம் நிலை. 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுகிறார். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவே, உம் ஆவியின் வல்லமையால் பூமியின் முகத்தை புதுப்பித்து தொற்று நோய்களின் அச்சுறுத்தல் இல்லாத புத்துலகம் படைத்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.